நேற்று ரைட்டில் போயிடலாம். இன்றைக்கி ரைட்டில் போய் நம்ம ரோட்டில் போய் தான் இங்கேருந்து அங்கே போனோம்னா அப்புறம் அங்கேருந்து வெளியே வரவங்க சிரமப்படுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டி நம்ம ரோட்டில் ஓட்டணும். ஹார்ன் அடிக்கணுமா? பக்கத்தில் வர்றதுக்குள்ள டைம் எல்லாம் இல்லை. நம்ம அங்கே அடித்தா தான் இங்கே வரும்போது ஆளு வர்றது கம்மி பண்ணுவாங்க. பட் என்ன எத்தனை கீர் போட்டுருக்குங்க? 2வது கீர் போட்டு. நீங்கள் எத்தனை கீரில் போகிறீங்க? 3வது கீரில். வண்டி என்ன ஆகுதுங்க? வண்டி ஆஃப் ஆகும். கால் எப்படி எடுக்கணுங்க? மெதுவாக தருங்க. ரைட்டு. பட் நம்ம கால் பிரேக்குக்கு வரணுங்களா? வர மாட்டேங்குது. உங்கள் கால் வரவே மாட்டேங்குது. நான் சொன்னதுக்கு தானே வருது. நம்ம ரோட்டில் வரணும். பார்த்தீங்களா வண்டி நம்ம ரோட்டுக்கு வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? பட் கிளச்சை பிடிக்காம கீழே விழுகாதுங்களா? பஞ்சாயத்து ரெடி பண்ணியா பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்களே பார்க்க ஏங்க டைம் ஆகுது. பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? இதுதான் வேணுங்க. வேறு லெவலு வண்டி பின்னால் போய் கூட எடுத்தீங்க பார்த்தீங்களா? அதுதான் வேணும். வழக்கமாக அது 4 ரோடு லிஃப்ட்டு போயிடலாங்க. இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்களா? போட்டாச்சு. சரி போகலாம். வேறு லெவல் போகலாங்க. நம்ம 15 நாள் ஓட்டி முடிச்சுட்டு உங்கள் வண்டிக்கு போய்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி எப்போ நான் 2 நாள் 3 நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வண்டிக்கு வரேன். சரி எப்போ எனி டைம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம பண்ணிக்கலாம். கார் ஓட்ட வச்சுட்டு தான் மறு வேலை எனக்கு மறுபடியும். நான் ஓட்டாமல் அப்படியே மாட்டேன். ஸ்பீடு கம்மியாச்சுன்னா கீர் என்ன பண்ணுங்க? போலாம். 3ஆவது கீர் போட்டு. எத்தனை கீர் போட்டீங்க? 4வது. போலாம். வீட்டில் மானத்தை வாங்குறா. அப்படி போய் ஓட்ட தெரியலையா? ஏங்க எப்போங்க? இல்லை
நீங்கள் பேசுகிறீங்களே ஆமாங்க. வாய்ஸ் கேட்க தெரியுது. என்ன கீழே அங்கே 3வது போட 4வது போடுறாங்களா அப்படி இப்படி அப்படின்ட்டாப்புல. அப்படியா? இருக்குதான் செய்யும் அதெல்லாம். உடனே கற்றுக்க முடியுமா? ஒரு நாள் கட்டி போட்டா விட மாட்டேன். அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, வண்டி ஓட்டி பழகாமல் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க. நீங்கள் இப்போ சூப்பராக ஓட்டுறீங்களே, இந்த அளவுக்கு நிதானமாக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். இப்போ இருக்கீங்களே, இப்போ ஒரு நிதானத்துக்கு இருக்கீங்களே, இந்த நிதானத்தை மட்டும் மெயினில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி பத்தலை. இது பின்னால் கார் லாரிக்காரெல்லாம் நமக்கு எப்படி யாரும் அடிக்கிறாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி அடித்தா தானே அவங்க ஒதுங்குவாங்க. குழி இருக்குது பார்த்துக்குங்க, இங்கேயே தள்ளி போயிடணும். இல்லைன்னா அங்கே வந்து நிதானமாக இறக்கி ஏற்றி போகணும். பட் ஸ்பீடு கம்மியானா கீர் என்ன பண்ணுங்க போலாம். அதையும் மறக்கக்கூடாது. சரிங்களா? என்ன மட்டும் ஃபஸ்ட் கியரு. ஆமாம். கொஞ்சம் நாங்கள் போகணும் செகண்ட் கியரு. கொஞ்சம் வேகமாக போனால் 3வது. அதே தான். அதை மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதை அப்படியே மெயினில் வச்சுக்கோங்க. இன்னும் எந்த காரணத்தை கூட ஃபஸ்ட் கியரு. ஆமாம். எத்தனை தடவை வேணாலும் சரி, வண்டி ஒரு தடவை இங்கேருந்து நம்ம அங்கே போகிறக்குள்ள 1,00,000 தடவை நிறுத்தினாலும் போகணும்னா செகண்ட் கியரை மாற்றிக்கலாம். ஆமாம். பெண்டில் போகிறோம், பெண்டில் திரும்புகிறோம் செய்யணும்னா செகண்ட் கியரில் போய்க்கலாம். இதுதான் நானும் நிறைய பேத்துக்கு சொல்கிறேன். எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஆனால் தப்பு. நீங்கள் இப்போ நீங்களே லேட்டு தான். நீங்களும் 11 நாள் 12 நாள் ஆயிடுச்சுல்ல. இல்லைங்க, சொன்னீங்களே எனக்கு 6 நடிங்க மைண்ட் ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க வீட்டில். அதெல்லாம் வந்து எனக்கு சேரும். போலாங்க, நம்ம ரோட்டில் போகணும். எனக்கு அது அந்த இது வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருந்தால் இன்றைக்கெலாம் நான் ஃபுல் ரிலாக்ஸாக இருக்கிறேன். ஏன்டா 7 மணிலேருந்து கொஞ்சம் இது வந்துட்டு இருக்கிறாரு. அப்படியா? ஐயோ, அப்போ கூப்பிட்டுருக்க வேண்டியது. நான் கூப்பிட்டுல. எப்படி 7:30 மேலே வருவீங்க? 7:35 தான் கூப்பிட்டேன் உங்களை. அந்த பசங்க 2 பேத்துக்கு காலேஜ் லீவ் ஆமா. ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேன்னா அப்படின்னாங்க. அதனால பிரச்சனை இல்லை. சரி ராஜா, தூங்குங்க. சரி, அப்போ நம்மளும் என்ன பண்ணுறது? நம்மளும் இல்லை. நீ யாருமே அப்பா பால் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அவருக்கு டீலாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை வந்தேன். ரெடியாக தான் வந்தான். சரி. அப்புறம் குளிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்து உங்களுக்கு போன காணாம். நம்ம யாரும் ஆகுப்படுத்தி விடுவோம். எனக்கு சகல வர வந்திருக்கா, பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காப்புல. அப்படிங்களா? போயிடலாம். அப்படியே கார்லேயே போய் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். எங்கே இருக்காருன்னு கேளுங்க. இல்லைங்க, வீட்டில் இருக்காப்புல. நீ கூப்பிட்டு வந்துருக்கலாம், தப்பு கிடையாது. கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியது தானே நீங்கள்? அவங்க நம்ம சும்மா வீட்டில் இருக்காப்புல. கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியது நீங்கள். வீடு அவர் வாரம் லேக்ஸாக இருக்கட்டும். யார் நடிக்கணுங்க? ஃபோன் பண்ணாப்புல. சரி இருப்பா வாரேன், 1/2 மினிட் வந்துடுவேன் அப்படின்னு. இல்லையே, உங்களை இன்னைக்கு 1 மணி நேரம் கழிச்சு தானே விடுவேன். இன்னைக்கு 2 பசங்க இருக்காங்களே. அப்படியா? ஆமாம். ஒன்றும் பசி. அதான் இருப்பாப்புல. நம்ம போக வரைக்கும் அவர் இருப்பார். மெயின் ரோடு போய் லெஃப்ட் திரும்பிக்கலாம். சரிங்களா? நேற்று நமக்கு இந்த இடத்துக்கு வரக்கு 14 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரக்கு 8 நிமிஷம் தான் தேவைப்பட்டிருக்கு. அப்போ 15 நாள் ஓட்டி பழையாச்சு அர்த்தம். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. நேற்று 14 நிமிஷம், இன்னைக்கு 8 நிமிஷம். நாளைக்கு இன்னொரு 1 நிமிஷம் கம்மியாகணும். 5 நிமிஷத்தில் வர வேணாம், ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளியராக வந்து இதில் போகலாம். அதில் போய் லெஃப்ட் திரும்பிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கு. நம்ம காலை கிளச்லேயும் பிரேக்லேயும் தான் இருக்கணும். அதான் நமக்கு பாதுகாப்பு. சரிங்களா? நிறுத்தியும் கூட போய்க்கலாம். நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் கூட போட்டு போய்க்கலாம். தம்பி எங்கே இருக்கீங்க? எப்போ நிற்கிற இடத்துல நிற்கிறீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் வரேன். வண்டி வருதான்னு பாருங்கள். ஆப்போசிட் சந்துக்குள்ளே இருந்து அப்படியே ஓரமாக நிறுத்திக்கலாங்க. அந்த கேஸ் கடையில் நிறுத்திக்கலாங்க. தாண்டி கடையை தாண்டி நிறுத்திக்கலாம். ஓகே,
பட் வண்டி நிறுத்தும்போது கிளச்சு பிடிக்கலாம், பிடிக்கக்கூடாதுங்களா? வண்டி ஆஃப் ஆகி பிடிக்கக்கூடாது, சரிங்களா? சரி. லெஃப்ட் போயிடலாங்க. நீங்கள் 100 தடவை பிரேக் பிடிச்சாலும் ஃபஸ்ட்டு கீர் சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி 100 தடவை பிரேக் பிடிச்சாலும் 100 தடவை கிளச்சு உள்ளே டக்குன்னு உள்ளே போயிடணும், சரிங்களா? பிரேக் நீங்கள் பிடிச்சிங்களா நான் பிடிச்சிங்களா? நீங்கள் தான் பிடிச்சிங்க. நீங்கள் தான் பிடிச்சிருக்கணும். அந்த ரோட்டில் போய்க்கலாங்க. வண்டி வேணும் பார்த்து போய்க்கணும். ஸ்பீடு கம்மியான கீர் என்ன பண்ணுங்க? அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க? கிளச்சை பிடிக்கணும், பிடிக்கணும். பிடிக்குது. எத்தனை கீர் போடலாங்க? எத்தனை? 2000 போட்டுருவோம். 2000 இருக்கு. இல்லையா, வண்டி நார்மலில் இருக்கு. கிளச்சை பிடிச்சா தானே கீர் வரும். நல்லா தானே வந்தீங்க, அதுக்குள்ளே என்ன ஆச்சு? அந்த கூட்டத்தை பார்த்தா மிரண்ட போதும். அப்படின்னா மிரளக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கோம், கூட்டத்தை பார்த்துட்டு மிரள் இருக்கு. ஏங்கப்பா அங்கிருந்து நல்லா வந்தீங்க, சூப்பராக வந்தீங்க. இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு பயம் வந்துச்சு. இல்லைங்க, அந்த பயத்தை டிலேட் பண்ணிடுங்க. கிளச்சும் பிரேக் நம்ம காலில் தான் இருக்கு. நம்ம பிடிச்சா வண்டி நிற்குமே, வண்டி நிற்க மாட்டேன்னு சொல்லாதுல்ல. வண்டி நிற்க மாட்டேன்னு சொன்னா தான் நம்ம சிரமப்படணும். போடு, 2வது கீர் போட்டுக்குங்க. கிளச்சை பிடிச்சாதான் கீழே விழுகும். நம்ம ரோடு போகலாம். அவர் இண்டிகேட்டர் போட்டார் இல்லைங்க? உள்ள வர மனுஷன் பிரேக் நீங்கள் தான் பிடிச்சிங்க. நீங்கள் பிடிச்சிங்க. அவர் 2 பேர் பிடிச்சோன்னா வண்டி சிரமம். அவங்க உள்ள வரத்தான் செய்வாங்க, நம்ம தான் நிதானமாக போகணும். நான் உங்கள்கிட்ட பேசிட்டு தானே வரேன். ஆமாங்க. ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்கேன். ஆமாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் எப்படி நான் மட்டும் டக்குனு பிரேக் பிடிச்சேன்? ஏன்பா எத்தனை? 3வது கீர் போட்டீங்களா, 5வது கீர் போட்டீங்களா? 4வது கீர் போட்டுருக்கேன். 4வது கீர் போட்டீங்க. ஆமாம். எனக்கு ஏதோ 3வது கீர் போட்ட மாதிரி இருக்குங்க. ஏன்பா எனக்கு ஏதோ 3வது கீர் போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ எத்தனை கீர் போட்டீங்க? 4வது கீர். அப்போ நீங்கள் எத்தனை கீரில் போயிட்டு இருந்தீங்க? 2வது கீரில். 4வது கீர் போகிறேன்ட்டு 3வது கீர் போட்டீங்க மறுபடியும். இருங்க, அம்மாட்ட போய் சொல்லித்தரேன். சும்மாவே அதாவது சொல்லிடுவாப்புல. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. ஹலோ சாமி, நான் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரம் வந்துடுறேன். ஏய், அப்படியே அங்கே போய் வாங்க. நீ என்ன சாமி பொழப்பு இது? தெரிஞ்சு ஃபோனை வை சாமி. வரும்போது சேமியா போய் நல்லா வாயில் மல்லிகை கடைக்கு எழுதுங்க. இப்போ எங்கள் வீட்டில் குக்கர் திறக்க முடியாமல் ஃபோன் பண்ணுறோம். நம்ம இங்கே வந்து நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுக்கலாம். நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட் கீர் போட்டீங்க? செகண்ட் கீர் போடணும். பஸ்காரோட சண்டைக்கு போகிறீங்க. இல்லை இல்லை போகலாங்க. எக்ஸைட் கொடுக்கணுங்களா? கிளச்சில் ஓட்டணும். கிளச்சில் ஓட்டினேன். பட் வண்டி எக்ஸைட் மீக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது. இல்லைங்க, அது முதல் வீட்டு எங்கள் வீட்டில்
வீட்டில் குக்கர் திறக்க முடியாமா, உடனே வாங்குறாங்க. எப்படி குக்கர் திறக்க முடியல, உடனே உடனே எப்படி இவங்க வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா ரெண்டு வச்சு திறக்க முடியாது. குக்கர் திறக்கிறது எச்சாமிச்சு சோறை போட்டிருப்பாங்க, அரிசியை போட்டிருப்பாங்க, சிரமமாக இருக்கும். இல்லை நம்ம டிரைவிங் கிளாஸில் இருக்கோம், நான் 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறேன். ஆப்போசிட்டில் ஐயன் கடை இருக்குது, உள்ளே போனால் லிங்கம் கடை இருக்குது. நம்ம தப்பு பண்ணுறது எப்படி தெரியுங்களா, நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்து பழையே நம்ம சோம்பேறியா பண்ணி நடுக்காட்டில் குடி வச்சு என்னாங்க, அவ்வளோதான். 3 நாளில் சூசைட் பண்ணிக்குவாங்க. அதுதான் நடக்குது. அதுக்கு நம்ம தான் காரணம். அது உண்மையான நம்ம தான் காரணம். பூரா தொட்ட 90 பூரா தண்ணி வரமுடிய போய் தம்மக்கிறது. ஈர் போடுங்க, 2வது ஈர் போடுங்க. ஃபஸ்ட்டு தப்பு இல்லை, போகலாம் மிதா. நம்ம 2வது கீர் போட்டு இப்படி இழுத்துருக்காது. கரெக்டு தானுங்க. பட் நம்ம இன்னும் 2வது கீர் போடலையே, கரெக்டாக தானுங்க. போடுங்க, போகலாம். என்னையெல்லாம் எங்கள் அம்மா கூட இருக்குங்களா, இதெல்லாம் பண்ணுற மைண்ட் டாச்செல்லாம் நான் வீட்டு வெளியே வரவே முடியாது. வந்தால் வீட்டுக்கு நிம்மதியாக போக முடியாது. இப்போ கரெக்டாக 9 மணிக்கு எங்கள் அம்மா சாப்பாடு சொல்லு, 9:30 கொடுத்தா சோறு வேணாம்னு சொல்லு, லேட் பண்ணுறீங்க பேசுவேன். அது சத்தம் கேட்டுச்சு என் பொண்டாட்டி, உமாவுக்கு என்ன பெரிய கரெக்டாக கேட்பா. ஐயோ இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கணும், அப்படியே போட்டுருவேன். போடுங்க, அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை வராது. எல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் தெரியாத வச்சு பேசுறது இல்லை. ஓகே ஓகே. இந்த வீட்டில் அம்மா இது வீடியோ பார்த்து என்னையா இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்டாங்கன்னா சிரமம் இல்லை, அதனால கேட்குறேன். அம்மா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயத்த பேசும்போது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. ஓகே ஓகே. அப்போ நம்ம எப்படி வெளியே வந்து நிம்மதியாக வெளியே எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியும், எந்த வேலையும் செய்ய முடியாது. டச்சை பிடிச்சாத கீர் போடும். எத்தனை கீர் போட்டீங்க? 4 கீர் போட்டோம். போகலாம். அப்போ அந்த மைண்ட் செட்லாம் அப்போ அது தப்பிச்சு போகிறது பெரும்பட்ட பாடம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டு குடும்பமாக இருப்பான். ஆமாம், கூட்டு குடும்பம் இல்லாட்டி நம்மளே வேலையை பழக்கி விட்ட போகிறாங்க. அவங்க ஒரு வேலை குண்டாத்து இருக்கோம்னா நம்ம 2 குண்டாவை தூக்கி வச்சிடறோம். அது அந்த சின்ன பையில செஞ்ச வேலை இப்போ பெருசாக வரைக்கும் அது வேலை வேலை கல்யாணம் புதுசில் செஞ்ச வேலை இப்போ மாட்டிக்கிட்டு மாதிரி. துவைக்கமாக காய போடுறது இல்லையே சண்டை வந்து வீட்டில். இங்கே உங்கள் வீட்லேயுமா? எங்கள் வீட்டில் அதெல்லாம் அது எங்கே நான் பார்ப்பில்ல, பைக்கில் ஓட்டு போகும்போது அன்னைக்கு 2 நாள் ஒரு 2 நாள் பைக்கில் ஓட்டு போகணும் வெளியே. நம்ம வீட்லேயே அதே தான். இல்லை அந்த மாதிரி என்னை மீறி நான் நடத்துறேன். பிரச்சனை பிடிச்சாதே விடுங்க. நமக்கு எத்தனை கீர் வேணுங்க? நமக்கு 2வது கீர் வருது. நம்ம எத்தனை கீர் போட்டோங்க? 3வது கீர். 3வது கீர் போட்டோமா 1வது கீர் போட்டோங்க? நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம், பட் வண்டி ஓட்டத்தில் நீங்கள் தான் கீர் கரெக்டாக போடணும். ஆமாங்க. 3வது கீர் போடுங்க. இப்படி குப்பை தொட்டி தண்ணி நிறுத்திக்கலாம். சரி, ஓரமாக போய் அதுக்கப்புறம் பைக் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆனால் பரவாயில்லைங்களா, முன்னைக்கு இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் தான் சொல்லுங்க. 5 நாள்லேயே ஆகிட்டேன். அதே தான். 2 கொஞ்சம் தடுமாற்றம் வரது. அவ்வளோதான். ஓகே, தடுமாற்றம் வந்தால் தானே பண்ணிடுங்க. ரைஸுக்கு வந்து அர்த்தம். கூப்பிட்டாரு.